அடடடடடடா, என்ன அறிவு, என்ன அறிவு! அவன் பிஞ்சிலேயே பழுத்த ஒரு மேதை. நான் சொல்ற பையனும் அப்படித்தாங்க. அந்த பையனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியாத பல விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி சரி, அதை விட அவங்க வர்ற நேரமாச்சு. இந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு அவங்க முன்னால் நிக்காத, போகல. இந்த வருமா அங்க உள்ள வந்து தம்பி, சிட்டி பாபு, சட்டி பாபுலாம் ஆரம்பிக்க கூடாது, ஜாக்கிரதை. அது என்ன பொறுத்த விஷயம் இல்ல, மத்தவங்க என்ன பேசுறாங்களோ அதை வச்சுதான். மத்தவங்க என்ன பேசினாலும் நீ காதுலயே போட்டுக்கூடாது. சொல்லியா இருப்பா அடியே, சொல்றது ஒரு தடவைக்கு 2 தடவை கேள்வி. அங்க வந்து மான மரியாதை கப்பல்ல ஏத்தி விட்டாது என்ன? அப்பா போலாமா? யாரப்பா சொன்ன? ஒண்ணுதான். அம்மா அப்பாவா? உங்களை கட்டி மாரடிக்கிறதுக்குள்ளவா? என்னங்க, நான் சொன்ன பையன் வந்துட்டான். ஏய், நான் சொன்ன பையனும் வந்துட்டான். அங்க வர்றது ஒருத்தர் தான். வாங்க 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 வாங்க. வணக்கம். வாங்க, உள்ள வாங்க வாங்க. இவங்கதான் அந்த நான் சொன்ன அப்பா அம்மா. உட்காருங்க. உங்க பையனை நேத்து தான் சந்திச்சேன். இப்படிப்பட்ட பையனை பெற்றதுக்கு நீங்க ரொம்ப பெருமைப்படணும். நானும் நேத்து தாங்க பார்த்தேன். இப்படி ஒரு பிள்ளை எனக்கு பிறக்கலையேன்னு ரொம்ப வருத்தப்படுறேன். பையனை பத்தி ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்க. ஐயோ, என்னை பத்தி யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காதுங்க. அப்படித்தானமா? அதையும் மீறி கேட்டீங்கன்னா இவன் எங்க பிள்ளை இல்லைன்னு சொல்லிடுவோம். அதையும் மீறி கேட்டீங்கன்னா 2 பேரும் வெளியே போயிருவான். ஐயோ, இனிமே உங்க பையனை பத்தி எதுவுமே கேட்க மாட்டோம். என்ன சாப்பிடுறீங்க? காஃபியா, கூல் ட்ரிங்க்ஸா? கூல் ட்ரிங்க்ஸே கொடுத்துருங்க. வெயில்ல வந்த பாருங்க. இப்பெல்லாம் வெயில்ல வந்தா எனக்கு ஆகவே மாட்டேங்குது. தம்பி, இப்ப என்ன சொன்னீங்க? தாங்க முடியாதுன்னு சொன்னீங்களா? தம்பி, தம்பி, வெயில் தாங்க முடியாதுன்னு அவன் கூட அடிக்கடி இதைத்தான் சொல்லுமா. அடாடாடா, அந்த அம்மாவுக்கு தன் பையன் மேல எவ்வளவு பாசம் பாத்தீங்களா? வெயில் தாங்க முடியலன்னு சொன்ன உடனே எப்படி துடிச்சு போயிட்டாங்க. அவங்கள விட அவங்க அப்பாவை பாரு. பையனுடைய டென்ஷனை மறக்கிறதுக்காக மிருதங்கமே வாசிக்கிறாரு. யாருக்காவது டென்ஷன்னா இவர் உடனே வாசிப்பார் போல இருக்கு. பாசம் நீங்க தப்பா நினைச்சுக்கிறாங்க. தம்பி, இது ஒரு குடும்பமா? ஐயோ, அது குடும்பமே இல்லப்பா, கோயில். கோயிலாவது ஆயிலாவது, இது ஒரு பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எவ்வளவோ இருக்குது. தயவு செஞ்சு நீங்க பெரிய மனசு பண்ணி ஒரு 4 நாளைக்கு இங்க தங்கணும். வீட்டுல வேலை இருக்கு, நாங்க போறோம். அப்ப நீங்க புறப்படுங்க. டியூட்டி தான் முக்கியம். நான் சொன்னா இருப்பாங்க. இருங்க. ஏங்க, 4 நாளுங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு 10 நாள் நாங்க இங்க தங்கணும்னு வச்சுங்க. எங்க குடும்பத்தை பத்தி விளாவரியா தெரிஞ்சுக்க மாட்டீங்க. 1 மாசம் தங்குங்க. இது உங்க வீடு மாதிரி. அதுல பாருங்க, உங்களை நான் கவனிச்சதுல இந்த பொய், பித்தலாட்டம், ஆள் மாறாட்டம், தில்லு முள்ளு இப்படி எதுவுமே உங்ககிட்ட இல்லாததுதான் உங்க சிறப்பு. சாந்தி, இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஏற்பாடு பண்ணு. எந்திரிங்க, வாங்க. தம்பி, எல்லா ஐட்டமும் உங்களுக்காக ஸ்பெஷலா செஞ்சது. சமையல் எப்படி? கூட்டு பொரியல் மாதிரி இருக்கு, பொரியல் கூட்டு மாதிரி இருக்கு, சாம்பார் ரசமா இருக்கு, ரசம் மோர் மாதிரி இருக்குது, மோர் தண்ணி மாதிரி இருக்கு. மொத்தத்துல சுத்தமா ருசி இல்ல. அதை தவிர வேற எந்த குறையும் இல்ல. எல்லாம் சமயக்காரி சுந்தரியால ராவட ராவா தூக்கிடுறேன். ஏங்க, ஒரு சேஞ்சுக்கு நாளைக்கு நான் சமைக்கிறேன். தம்பி, உங்களுக்கு சமைக்க கூட தெரியுமா? எனக்கு தெரியாத வித்தையே கிடையாதுங்க. அப்ப நாளைக்கு நீயே சமைச்சிறேன். யோ, சமையல் சூப்பரா இருக்கணும். பணம் எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கங்க, ஆனா பேருக்கு ஆசைப்படாதீங்க. அது எனக்கு தான். ராஜாராம், பரவாயில்லையே, தனியா கஷ்டப்பட்டு சமைக்கிறா போல இருக்குதே. எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு சமையல் சூப்பரா இருக்கணும். ஓகே, கீப் இட் அப். மார்னிங்.
தம்பி, சாம்பார்னா இப்படித்தான் இருக்கணும்னு நான் இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். சமையல் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் நீங்களே சமைச்சீங்களா? பின்ன ஆள் வச்சா சமைச்சாரு. அது இல்ல தம்பி, உங்கள மாதிரி எனக்கு ஒரு மகன் இல்லையே நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன ஏன் மகன் மாதிரி தனிமைப்படுத்துறீங்க அத்தை? முறை மாறி போகுமா? உங்களை நான் அத்தைன்னு கூப்பிடலாமா? அதுக்கு என்ன, தாராளமா கூப்பிடுப்பா. அத்தை என்னப்பா? கூப்பிட்டு பார்த்தேன். என்ன சார் கோவமா இருந்துட்டீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க சார். இவளை அத்தைன்னு கூப்பிட்டியே, அப்படின்னா நான் யார்? மாமா. உட்காருங்க சார். சாரா? மறுபடியும் சாரா? இல்லைங்க மாமா, உட்காருங்க மாமா. மாமா இனிமே உங்களை மாமானே கூப்பிடுறேன் மாமா. உட்காருங்க. தட்ஸ் குட். சாப்பிடுங்க, அது ஆயிட்டு போகுது. ஏமா, தம்பியுடைய சமையலை பத்தி நாங்க எல்லாரும் பாராட்டி பேசிக்கிட்டு இருக்கிறோம், நீ ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறியே. ஒண்ணு இல்லப்பா, என்ன பேசுறதுன்னு தெரியாம தெரிச்சு போய் உட்கார்ந்திருக்கேன். சமையல் ரொம்ப பிரமாதம். அப்படி சொல்லுமா. அம்மா, இந்த சமையல்காரி சுந்தரி பண்ற சமையல் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதனால என்னது நீ சொல்றத பார்த்தா இனிமே தினமும் ராஜாராமே சமைக்க சொல்லுவ போல இருக்கு. அதுல என்ன தப்பு இருக்கு? அடுத்த வீட்லயே சமைக்க போறாரு? அத்தை வீட்ல தானே சமைக்க போறாரு. வெரி குட் ஐடியா. அப்படின்னா நீங்க ஊருக்கு போற வரைக்கும் தம்பி தான் இங்க சமையல். என்னாச்சு? போகிறீங்க. யாரோ உங்களை நினைக்கிறாங்க போல இருக்கு. வேற யாரு? அவங்க அம்மா அப்பா தான் நினைக்கிறாங்க. அம்மா அப்பா நீங்க தான் பக்கத்துல இருக்கிறீங்களா? இல்ல, அதான் எங்க அப்பா அம்மா நான் பக்கத்துல இருந்தா கூட என்ன நினைப்பாங்க. அவ்வளவுப்பா. போதுப்பா, நிறுத்துப்பா. காலங்காத்தால இந்த பையன் எங்க போனா? டேய் குப்பலிங்க, ஏனுங்க, நம்ம வீட்டுல ராஜாராமன் ஒரு பையன் இருந்தான், அவனை பாத்தியா? காலவரும் மாட்டுத்தொழு பக்கம் போகும்போது பார்த்தனுங்க. இவன் அந்த பக்கம் போனா, நாமே அந்த பக்கம் போக மாட்டோம். நாத்தம் குடல புடிங்கிடும். ஏங்க? மாட்டுக்காரமன்னாரு ஒரு வாரமா வேலைக்கு வரல, தொழுவ சாக்கடை வாட அடிக்குது. ஐயோ, சீக்கிரம் வாங்க, அவர் தொழுத்துக்குள்ள போறதுக்குள்ள போய் கூட்டு வந்துடலாம். தொழுவத்தை இவ்வளவு சுத்தமா ஆக்கிட்டானே, தரையில இலை போடாமலே சாப்பிடலாம் போல இருக்குது. தம்பி, தம்பி, உனக்கு ஏன்பா இந்த வேலை? ஏங்க, நம்ம வீட்டு தொழுவமா இது? ஐயோ, இது உங்க வீட்டு தோணும் இல்லையா? காலையில இருந்து கஷ்டப்படுறேங்க. நம்ம வீட்டு தொழுவந்தானா நம்ப முடியலையேங்கிறான். அடடா, எப்படி இருந்த இடம் எப்படி ஆயிடுச்சு. இதுல ஒரு வீடே கட்டலாம் போல இருக்கு. வீடு என்னங்க, கோயிலே கட்டலாம். வீடே கட்டலாம். ஏன்பா, நம்ம பண்ணையில எத்தனை பேர் வேலை பாக்குறாங்க. இவர மாதிரி தொழில் சுத்தம் யாருக்காவது இருந்திருக்கா? அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, இவர் ஊருக்கு போற வரைக்கும் இந்த மாட்டை கழுவுறது, தொழுவம் பெருக்கி சுத்தம் பண்றது, இதெல்லாம் இவரே பாக்கட்டுமே. கரெக்ட். இனிமே கழுவுற வேலை எல்லாத்தையும் இவனே கவனிக்கட்டும். தம்பி, காலையில இருந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற, போய் குளிச்சிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க. நாளைக்கு இன்னும் 4 மாடு வருது. போ, கோயில் கட்டமா? அறிவு இருக்குதா உனக்கு? என்ன மிஸ்டர், நேத்து சமயக்காரனா ஆயிட்டீங்க, இன்னைக்கு மாட்டுக்காரனா ஆயிட்டீங்க, நாளைக்கு பைத்தியக்காரனா ஆனாலும் ஆவீங்க. ஆனா இந்த வீட்டுக்கு மருமகனா மட்டும் ஆகவே மாட்டீங்க. அதனால என்ன பண்றீங்கன்னா, மரியாதையா பெட்டி படுக்கை எடுத்துக்கிட்டு உங்க வீட்டுக்கு போய் சேர்றீங்க. சரசு, சரசு, எங்க அவ? யாரு? அவளுக்கு என்ன பிடிக்கலையா? நினைச்சேன். இப்ப என்ன முடிவு பண்ண போறீங்க? நான் வீட்டுக்குள்ள வரும்போது அம்மான்னு கூப்பிடல, அப்பான்னு கூப்பிடல, ஏங்கன்னு கூப்பிடல, வாங்கன்னு கூப்பிடல, சரசு சரசு 2 முறை கூப்பிட்டேன். இன்னுமா என் உள்ள இருக்கிறது உனக்கு தெரியல? அப்ப நீங்க அவளை அடியோட மறந்துட்டீங்களா? மேலோட மறந்துட்டேன். இனிமே பேச்சே எடுக்காது. நீ என் மேல வச்சிருக்கிற அன்பும் காதலும் அந்த பவர் இருக்கே, என்ன கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இங்க இழுத்து வந்து. ஏம்மா, எவ்வளவு நேரம் தான் இந்த சட்டையை கல்லு மேல போட்டு அடிப்பேன்? எங்கம்மா இருக்கு உன் நினைப்பு? என்னம்மா இது, புத்தம் புது சட்டையை அடிச்சே கிழிச்சிட்டே. உனக்கு யார் மேல கோவம்னு எனக்கு தெரியுது. என் பையன் உன்னை பார்க்க வரலன்னு இன்னைக்கு சட்டையை அழிச்சு கிழிச்ச, நாளைக்கு என்னையே கிழிப்பேன்.
என் பையனும் அந்த பொண்ணு ஒன்னா வந்தாங்கன்னு வச்சுக்கோ, அவங்க 2 பேரையும் சேர்த்தே கிழிப்பேன். இது சரிப்பட்டு வராது. அவன் இங்க கொண்டு வரதுக்கு ஒரு ஐடியா பண்றேன். விடுறே, நிம்மதியா தூங்கலான்னு போனா எங்க இவ்வளவு அவசரமா கூட்டிட்டு போற? அந்த நடக்கிற அக்கிரமத்தை பாருமா. என்னாச்சு? அடேங்க அப்பா, என்ன தத்துவம் என்ன தத்துவம். எங்க இன்னொரு தடவை சொல்லு. கடவுள் இல்லை. என்னடி சொல்ற? என்னமோ பெருமையா பக்திமான் உத்தமன் அப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, அந்த ராஜாராம் அப்பா கிட்ட கடவுள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சிவா சிவா, நான் இதை நம்ப மாட்டேன். நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் உங்களை கையோட கூட்டிட்டு போறேன். இந்த பாரு, நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்துச்சு, இந்த நிமிஷமே அவனை ஊரை விட்டு துரத்திடுறேன். வா. கடவுள் இல்லைன்னு நீ எதை வச்சு சொல்ற? உங்களை வச்சுதான் மாமா. நீங்க எவ்வளவு பெரிய அறிவாளி. நீங்க ஒரு விஷயத்தை சொல்றீங்கன்னா அது உண்மையாதானே இருக்கும். சில பேர் கடவுள் இருக்கிறாருன்னு சொல்றாங்களேப்பா. சொல்றவனுங்களை காட்ட சொல்லுங்க பார்க்கலாம். அவர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்றாங்களே. அப்ப தூணியும் துரும்பியும் கும்பிட வேண்டியதானே? அதை விட்டு அதுக்கு கோயில் குளம் கும்பிடுறாங்க. சபாஷ், சரியான விளக்கம். இன்னும் சில பேர் சொல்றானுவ கடவுளும் கரண்ட்டும் ஒண்ணுதான், கண்ணுக்கு தெரியாம தான் இந்த ரெண்டுமே வேலை செய்யும் அப்படின்றானுவ. உங்களை எப்படியோ கவுக்க பாத்துருக்காங்க. நீங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டீங்க மாமா. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். கரண்ட தொட்டா ஷாக் அடிக்கும், கடவுளை தொட்டா ஷாக் அடிக்கணும்ல. அப்படியே ஷாக் அடிச்சாலும் ஷாக் அடிக்கிற கடவுள் நமக்கு தேவையா? தேவையே இல்ல. இன்னொரு விஷயம், சில மூதேவிங்க, அதான் உங்க அத்தைய சொல்றேன், மௌன விரதம் இருந்தா பின்னால பெருசா பலன் கிடைக்கும்னு சொல்றாங்களே, அத பத்தி என்ன நினைக்கிற? நீங்களும் அத்தை மாதிரி புண்ணாக்கா இப்படி முட்டாத்தமா எல்லாம் கேக்குறீங்க? உங்க அறிவுக்கு தான் எட்டு இருக்குமா மாமா? உங்களுக்கு அறிவு இருக்குது, ஆனா நீங்க இந்த ரூட்ல திங்க் பண்ணல மாமா. ஒரு நாள் மௌன விரதம் இருந்தாவே இவங்களுக்கு எல்லாம் பலன் கிடைக்கின்றாங்களே. வாழ்க்கை முழுக்க பிறந்ததுல இருந்து பேசாமையே இருக்காங்களே ஊமைங்க, அவங்க எல்லாம் என்ன கோடீஸ்வரன் ஆயிருக்கணும்ல. அடேங்க அப்பா, மூர்த்தி சின்னதா இருந்தாலும் கீர்த்தி ரொம்ப பெருசு. உனக்குள்ள பல விஷயங்கள் புதஞ்சு கிடக்குது. ஒரு நாள் உன்னை உட்கார வச்சு சப்ஜாரா உருவிடுறேன். வட்டமா பேங்க் வரைக்கும் போகணும், இல்லன்னா பைக்குள்ள இருக்கிற பணத்தை வேணா உருவிடுவான். வர்றேன். அப்பா இத கழட்டி விடுறதுக்காடி நம்ம கழட்டு பழகுது. ஜவ்வுனா ஜவ்வு, இந்த லவ்வுக்கு என்ன ஜவ்வுடாப்பா. அத்தை நீங்க எப்ப இங்க வந்தீங்க? கோவில் எதுக்குன்னு அவர்கிட்ட கேட்டியே, அப்பவே வந்துட்டேன். அப்படி ஒரு கோவில் இருந்ததுனால தான் உன்னை என்னால சந்திக்க முடிஞ்சது. அத்தை நான் என்ன சொல்ல வரேன்? இதுக்கு மேல எதுவும் பேசாத. நீ யாரு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அத்தை நான் கடவுள் இல்லைன்னு சொன்னதான், ஆனா ஏன் சொன்னேன்? ஏன் சொன்ன? அப்படி கேளுங்க, தேங்காய் வச்ச மாதிரி பதில் சொல்றேன். யதோ யஹா அதே சுகா, யதோ மகா அதே யமஹா. இதுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? தெரியலையேப்பா. சரி, வள்ளலார் என்ன சொல்லிட்டு போனார் தெரியுமா? அவர் என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே. அறத்துப்பால் பொருட்பால் ஆவின் பால் எழுதினாரு, அவரை பத்தியா தெரியுமா? அதுவும் தெரியலையே. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா என்ன திட்டி இருக்க மாட்டீங்க அத்தை, பாராட்டி இருப்பீங்க. ஒருத்தன் தப்பு பண்ணிட்டானா அவனை எதிரியா நினைக்காத, அவனை தண்டிக்காத, அவனை நண்பனா நினைச்சு படிப்படியா நம்ம வழிக்கு கொண்டு வரதுதான் தர்மம், மத்ததெல்லாம் அதர்மம். அதத்தான் அதே யகா அதே சுகா அதே மகா அதே யமகா. அத்தை உங்க பக்திக்கு இதெல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். என்ன மன்னிச்சிருப்பா, நான் இதெல்லாம் படிக்கவே இல்லை. மாமா வழியிலே போய் அவரை படிப்படியா நம்ம வழி கொண்டு வரலாம்னு பார்த்தேன், அதுக்குள்ள அவசரப்பட்டுட்டீங்களே அத்தை. நான் அவசரப்படலப்பா, எல்லாம் இவளாலதான். சுமாரி இந்த சின்ன வயசுலயே எவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு. அவரை போய் தப்பா நினைச்சிட்டியே. முதல்ல அவட்ட மன்னிப்பு கேளு. ஓம் சாந்தி ஓம் சாந்தி. ஹரே ராம ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. போற வேகத்துக்கு உடனே பஜனை ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஜெயிச்சுட்டு தான் நினைப்பா? ஜெயிச்சுக்கிட்டே வரமா? அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அப்பனை கவுத்தேன், இப்ப அம்மாவை கவுத்தேன். இன்னும் 1-2 நாள்ல ஒன்ன குப்பை கவு. அதுதான் நடக்காது. நடத்தி காட்டுறேன்.